டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையால நீங்க நல்லா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். நானும் கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கிறேன். கர்த்ததாமே உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று அனுதினமும் உங்கள் யாவருக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா எப்பொழுது என்ன பண்ணுவார்னா, இரவு நேரங்கள்ல தனிமையா ஒரு நாட்டு மக்கள் போல ஒரு எளிமையான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் எப்பொழுதும் அந்த ஊரை சுற்றி வலம் வருவாராம். ஏன்னா அப்பதான் ஜனங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க சொல்றத அவர் நம்ப மாட்டாராம். நானே போய் பார்க்கணும், நானே போய் பார்த்தா தான் அந்த விஷயம் எனக்கு தெரியும், நான் உடனே அதை சரி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு வரான். அப்படி ஒரு நாள் போனாராம். போயிட்டு அப்படியே ஊரு அப்படியே சுத்தி சுத்தி வரும்போது ஒரு 7 வயசான தாத்தா ரோட்ல உட்காந்துட்டு இருந்தாராம். அவர் வீட்டு வாசல்ல ரோட்ல உட்காந்துட்டு இருந்தாராம். அப்போ இந்த ராஜா அந்த தாத்தாவை பார்த்து கேட்டாரா, ஐயா, நீங்க ஏன் இங்க ரோட்ல இந்த குளிர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, உள்ள போய் படுங்க சொன்னும்போது, அப்போ அந்த ராஜாவை பார்த்து அந்த தாத்தா சொன்னாரா, ஐயா, எனக்கு போத்தி கொள்றதுக்கு ஒரு பெட்ஷீட் கூட இல்ல, நான் ரொம்ப ஏழை விவசாயி, நானு என் இருந்தது என் பிள்ளைங்களுக்கு, என் பேர பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு ஒண்ணும் இல்ல போத்திக்கிறதுக்கு. என் பிள்ளைங்க எனக்கு முக்கியம் இல்லையா, அவங்கள நான் பராமரிக்கிறது என்னுடைய கடமை இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு குளிர் தாங்க முடியல ஐயா, உள்ள நான் என்னுடைய நடுக்கத்தை பார்த்து என் பிள்ளைங்க எழும்பிடக்கூடாதுன்னு நான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன் சொல்லும்போது இந்த ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. நான் ஆட்சி செய்யற இந்த தேசத்துல இப்படி ஒரு எளிமையுமான ஜனங்க வாழ்றாங்களா, இவங்கள நான் எப்படி கண்காணாம விட்டுட்டேன், எப்படி இவங்களை பொறுப்படுத்தி பராமரிக்காம விட்டுட்டேன்னு ரொம்ப கவலைப்படுறாரா. ஐயா, நீங்க கொஞ்ச நேரம் காத்திருப்பீங்களா, நான் உங்களுக்காக போய் ஒரு குளிருக்கு போர்வை எடுத்துட்டு வேகமா உங்களை வந்து சந்திக்கிறேன் நானு சொன்னோன்னே அந்த ராஜாவை பார்த்து சொல்றாரா, சரிங்க ஐயா, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு குளிர் ரொம்ப தாங்க முடியல, இன்னைக்கு அதிகமான குளிர் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராஜா வேகமா ஓடுறாரு அரண்மனைக்கு. அரண்மனைக்கு போன உடனே அங்க ஒரு சின்ன காவலர்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் நடக்குது, ஒரு சின்ன சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது இந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த சண்டையை தீர்த்து வைக்க முயற்சி செய்யும்போது பொழுது வெடிஞ்சிடுது. பொழுது வெடிஞ்ச உடனே இவருக்கும் ரொம்ப வசதியாயிடுச்சா, கொஞ்ச நேரம் போய் நம்ம கண் உறங்கும் சொல்லி படுத்துறாரு. அவருடைய படுக்கையில போய் கொஞ்சம் படுத்து எழுந்திரிச்சிட்டு எழும்பி காலையில வர்றாரு. அப்போ அங்க இருக்கிற ஊழியக்காரர் வந்து அவருக்கு டீயோ காஃபியோ கொடுக்குறாங்க. குடிக்கும் போது அவருக்கு யோசனை வருது, நம்ம நைட்டு ஊர்வலம், நகர் ஊர்வலம் போனோமே, அப்போ ஒரு வயதான தாத்தாவை பார்த்தோமே, அந்த பெரியவருக்கு நம்ம ஒரு பெட்ஷீட் குளிருக்கு தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தோமே, ஐயோ நான் மறந்து போயிட்டேனே, ஐயோ இங்க நடந்த இந்த பிரச்சனையில நான் அவரை எப்படி மறந்திருக்க கூடாது, நான் தவறு செஞ்சுட்டேன், வேகமா போறாராம். அந்த இடத்த போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சுற்றி நின்று அழுகுறாங்களாம். அழுகும்போது அந்த தாத்தாவை என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு அவங்க பேர பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது இவருக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்குதா. கிட்ட போய் பாக்குறாரு. பார்த்தப்ப அந்த தாத்தா இறந்துட்டாராம். இறந்த பிறகு அந்த தாத்தா என்ன பண்ணியிருந்திருக்காரு, கையில ஒரு சீட்டை மட்டும் எழுதி கையில கட்டியா வச்சுட்டு இருந்திருக்கிறார். அந்த ராஜா கிட்ட போய் நின்று அவருடைய கண்ணத்தோட கண்ணமா வச்சு அழுதுகிட்டே இருந்தாராம். அழுகும்போது அவருடைய கையில இறுக்கமா இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டு கையை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்க்கும்போது அதுல ஒரு வசனம் எழுதியிருந்தாராம். என்னன்னா, தன்னுடைய கையில இருக்கிற ஒரு சீட்ல, நான் இத்தனை நாள் குளிர தாங்கிட்டு தான் இருந்தேன், ஆனா எனக்கு ஒருவர் வந்தாரு, அவர் மிகவும் பெரியவர் என்று நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு போர்வை தரேன்னு அவர் வாக்கு கொடுத்திருந்தாரு, ஆனா அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நான் வெளியவே காத்துட்டு இருந்தேன், ஒருவேளை நான் என் வீட்டுக்குள்ள போனா கூட எனக்கு கொஞ்சம் குளிர் குறைஞ்சிருக்கும், அவர் வந்து என்னை தேடி காணாம போயிடுவாரோன்னு நினைச்சிட்டு நான் வாசல்லே உட்காந்து இருந்தேன், இப்போ நான் மரணிக்கும் தருவாயில வந்துட்டேன், அதனாலதான் ஒரு பேனா பேப்பர் எடுத்து இதை எழுதி வைக்கிறேன், இனி நீங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தா அந்த வார்த்தைய செய்யறதுக்கு நீங்க தவறாதீங்க, அந்த வாக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த வாக்கு நிறைவேற்ற எப்படியாவது பிரயாசப்படுங்க, இது ஒரு பாடமா அவருக்கு இருக்கட்டும்ட்டு என் கையில நான் எழுதி வச்சிருக்கேன், இதை யார் பார்த்தாலும் அந்த நபர்கிட்ட கொடுக்க முடியுமா, அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை என்ன மறுபடியும் சந்திக்க அந்த நபர் வந்தாருனாக்கா அந்த நபர்கிட்ட கொடுத்துடுவீங்களா, எனக்கு உதவி செய்வீங்களான்னு எழுதிருந்துச்சான். அதை படிச்ச உடனே அந்த ராஜாவுக்கு இன்னும் மன துக்கம் ஆயிடுச்சு. தேம்பி 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 அழுகுறாராம். அழும்போது அவர் உட்கார்ந்து அந்த பெரியவருடைய பாதத்துல மன்றாடி மன்னிப்பு கேட்டாராம். உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்த ஐயா, அந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற நான் மறந்துட்டேன், தவறிட்டேன், உங்க மரணத்துக்கு நான் காரணமாயிட்டேன், உங்க மன சஞ்சலத்துக்கு நான் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாராம்.
அப்ப சுத்தி இருக்கிறவங்களும் சொன்னாங்களாம், ராஜா, நீங்க வாக்கு கொடுத்தது தப்பு இல்ல, அதை நிறைவேற்றாம போனீங்களே, நீங்க ஒரு ராஜாவா இருந்தோம். சொல்லும்போது அவருக்கு ரொம்ப கூனி குறுகி தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள போனாராம். அதுவே அவருக்கு மன நோவாவே ஆயிடுச்சான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது தெரியுதுங்களா? நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு வாக்கு கொடுத்துருக்குறோம்னா அதை நிச்சயமா நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படணும். அதுல நஷ்டம் வந்தாலும் சரி, அதுல லாபம் வந்தாலும் சரி, உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலைமையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், அந்த ராஜா பாருங்க, தனக்கு நெருக்கமான சூழ்நிலைமை ஒண்ணு வந்தது. ஆனா அவர் அதை விட ஒரு வயதானக்கு வாக்கு கொடுத்த நினைச்சிருந்தாருன்னா இதை சால்வ் பண்ணிட்டு கூட அதை போய் பண்ணிருக்கலாம், அல்லது அவருக்கு போய் உதவி செஞ்சுட்டு வந்து இதை சால்வ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். அவருக்கு பாருங்க, அதுல ஒரு அஜாக்கிரதை, ஞாபக மறதி, இப்படிதான் நம்ம நிறைய வேலைகளை நிறைய சில வாக்கு கொடுத்துட்டு செய்ய மறந்துடும். ஆனா தயவு செஞ்சு இனிமே நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கமிட் ஆகுறோமா, இந்த நேரத்துக்கு வருவோம்னா சரியா போயிடுங்க, இதை கொடுக்குறேன்னு சொல்றீங்களா, சரியா கொடுத்துருங்க. அதே சமயம் நீங்க வாக்கு கொடுக்கும்போது உங்களால முடியுமான்றத தயவா யோசிச்சு பாருங்க, தயவா சிந்திச்சு பாருங்க. நான் உனக்கு இதை செய்யறேன்னு சொல்லும் போது உங்களால முடிஞ்சா அதை சொல்லுங்க. நீங்க செய்ய முடியலன்னா ஏன் எனக்கு கொடுக்கலான்னு கேட்க போறது இல்லை, ஏன் எனக்கு இதை செய்யலன்னு கேட்க போறது இல்லை. சோ கவனமா இருங்க. எல்லாவற்றிலும் நம்ம ஞானமா நடந்து கொண்டுதான் அந்த காலத்தை நம்ம கடத்தி போகிற நிலைமையில இருக்கிறோம். வாக்கு தத்தம் பண்ணின ஒரு உண்மை இல்லவர். ஆனா எசப்பா பாருங்க, வேதத்துல அநேக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்கள் வருஷம் வருஷம் நியர் அப்ப கொடுக்குறாரு. அனுதினமும் படுக்கும்போது ஒரு ஒரு வாக்கு தத்தம் நம்ம இருதயத்துல பேசுது. ஆனா அந்த வாக்கு உரைத்த ஒரு உண்மை இல்லவர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றியாது இருப்பாரோ. பாருங்க, அவர் என்ன சொன்னாலும் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் மனசை மாற மாட்டார், மனுஷன் கிடையாது அவரு. அவர் ஒன்லி ஒன் காட். அவர் நினைச்ச சகலத்தையும் மாற்ற வல்லவரா இருக்கிற ஒன்னே ஒண்ணு விசுவாசம் தேவை. ஆபிரகாம் பாருங்க, தான் போகிற இடம் என்னன்னு தெரியாது, காணாத தேவன் அவரோட சத்தத்தை கேட்டு விசுவாசிச்சார். தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வனாந்திர வழியில போனார். எங்க போறோம் தெரியாது. தன்னோட சொந்த வந்த வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். ஒன்னே ஒண்ணு, அவரு ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசித்தார். தினமும் வேதம் வாசிங்க, தினமும் அவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறி ஜெபம் பண்ணுங்க, அதை விசுவாசிங்க. இது எனக்கானது, இன்னைக்கு என்னோட தேவன் பேசுறாரு, எனக்கு இது செய்வாரு. அவர் வசனத்தின் பொய் சொல்லாது இருக்கிற தேவன். அவர் எனக்கானதை நிச்சயமா செய்து முடிப்பார். நான் காத்திருப்பேன். ஆபிரகாம் கிட்டத்தட்ட 75 வயசுல அவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். 25 வருஷம் காத்திருந்தார். 100 வயசுலதான் அவருக்கு ஒரு ஈசாக்கு பிறந்தார். 25 வருஷம் காத்திருப்புன்றது லேசான காரியம் கிடையாது. இந்த வேதம் முழுவதும் பாருங்க, விசுவாசத்தின் தந்தை என்று ஆபிரகாம் ஒருவரை தான் சொல்லியிருக்காரு. நம்மளும் விசுவாசிப்போம். விசுவாசத்தின் தந்தையை உண்டாக்கின தந்தை இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன். அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, எனக்கு சொன்னீங்களா அந்த வார்த்தைய, எனக்கு வாக்கு உரைத்திருக்கீங்களா, நிச்சயமா செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. ஒருவேளை கால தாமதமானால் நான் காத்திருப்பேன், எனக்கானது எனக்குரியது என்னிடத்துல நீங்க கொடுப்பீங்க. விசுவாசத்தோட இருங்க. ராஜா மறந்துட்டாரு, உலக மனுஷங்க அவங்க விளைவினமானவங்க மறந்துட்டாங்க. ஆனா நம்மள படைச்ச ராஜாதி ராஜா அவர் ஒருபோதும் நம்மள மறக்க மாட்டார். தைரியமா இருங்க, விசுவாசமா இருங்க, தேவனுக்குள்ள உறுதியா நில்லுங்க. என்ன நேர்ந்தாலும், எது வந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லாம போனாலும் அவரை விட்டு போயிடாதீங்க. அவருடைய வார்த்தை பிடிச்சுக்கிட்டு வைராக்கியமா நில்லுங்க. உங்களுக்கானது நிச்சயமா வந்து சேரும். ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? அப்படி ஒரு ஆசீர்வாதம், இன்றளவு பேசக்கூடிய ஆசீர்வாதம், இன்றளவு அவரை பத்தி பேசக்கூடிய ஆசீர்வாதம். தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக, பார்க்கிற மனிதர்களுக்கு முன்பாக, யாவருக்கு முன்பாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இன்றைக்கு அவர் இருக்கு. இன்றைக்கு நம்ம அவரை பத்தி பேசுறோம். காரணம், விசுவாசத்தின் தந்தை. நம்மளே அப்படிதான் ஆண்டவர் சோதிப்பார். நமக்கு பாடுகள் உபத்திரவங்க எல்லாமே வரும். ஆனால் அவர் வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. எனக்கு சொன்ன ராஜா நிறைவேற்றி முடிப்பார்னு சொல்லுங்க. கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து சகலவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவன்னு சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. சாத்தானே வெட்கப்படுத்தும்படியான அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சகல நன்மைகளை செய்து முடிப்பார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். ஆமீன் என்பது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் உங்கள் யாவரோடு கூட இருந்து என்றென்று நடத்தும். ஆமீன். மீண்டும் ஒரு குட்டி ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். God bless you. Bye bye. See you next story. Bye.